பேக் டு JVXN's மீ ஜிவா. சொன்னால் புஷ்பா 2 அதில் வந்து சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. கிஸ்ன்னு சொல்லி அப்படி ஒரு சாங் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் ரியாக்ஷன் பண்ண லேட்டு தான். அடுத்தடுத்த சாங்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ரியாக்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த சாங் பார்த்துட்டு வந்துடுவோம். பட் என்னென்னா தெலுங்கில் பார்க்கல, தமிழில் தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். தெலுங்கு நான் ரியாக்ஷன் பண்ணலை, பட் தெலுங்குல நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம தமிழில் உள்ளது ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடும். ஓகே கைஸ், வாங்க சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. எல்லாரும் வந்துட்டாங்களா பார்ட்டிக்கு? இப்போ எடுறா ஃபோட்டோ கிசுக்குன்னு. இல்லை மாமனார் வந்துட்டாரு எட்ரா. சகல வந்துட்டார் எட்ரா, சம்மந்தி வந்துட்டார் எட்ரா, சித்தப்பு வந்துட்டார் எட்ரா, ஸ்நேகித வந்துட்டான் எட்ரா. தெரிஞ்ச அறிஞ்ச கூட்டம் எல்லாம் திறந்து வருது எட்ரா. அவனை இவனை எடுத்தது எல்லாம் ஆல்பம் பூரா விட்டு, ஆனா என்ன போட்டோ மட்டும் லாக்கர்ல வச்சு பூட்டு. பொசுக்குன்னு எனக்கு இசுக்குன போட்டோ வெளியே போச்சுன்னா சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, தமிழ் விஷயம் நல்லா தான் இருக்குது. நம்ம ராம் சரண் சாரி அல்லு அர்ஜுன் இது ஒரு பெரிய போட்டோ எடுத்துக்கோ, எடுக்கிற சாக்கல மேல ஒரசுனா சரி. தொள்ள கூட கை போட்டு எடுத்துக்கோ, தொடக்கூடாத இடத்துல தொட்டா சிங்கிள் போட்டோ தப்பில்ல, மிங்கிள் போட்டோ தப்பில்ல, ஒட்டி நின்னு குரூப்பா எடுத்தா ஒரு தப்பும் இல்ல. ஆனா பப்ளிக்ல என் போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா. டான்சிங் கோயிங் தான் அவங்க, அது சொல்லவே தேவையில்ல. நம்மளோட எல்லா படத்தையும் பார்த்துருவோம். மகேஷ் பாபாவோட கிட்ட ஒரு படம் விசாரணை எந்த போஸிலும் போட்டோ எடுத்துக்கோ, எக்ஸ்போசிங்கா இருந்தா மட்டும் எந்த ஆங்கிளும் போட்டோ எடுத்துக்கோ, பேட் ஆங்கிள் பார்த்தா மட்டும் எடுத்ததெல்லாம் சேர்த்துக்கோ, மூடு வந்தா பார்த்துக்கோ, ராத்திரி நினைச்சு தூங்கிக்கோ, கவலை எதுவுமே கிசா மார்பிங் பண்ணி கொச்ச கொச்ச வேலை செஞ்சினா சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா. 18+ கண்டென்ட்டோட போடுறீங்களா? சப்பனாரே ராஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா. 18+ டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுருங்க. கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில 18+ பண்ணி ஓகே வெயிட், அவங்கள்ட்ட நேம் மறந்துட்டேன் நான். ஞாபகம் இருக்கும், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும், பட் நான் மறந்துட்டேன். என்ன நேம் மட்டும் பார்த்துக்கிறேன். டான்சிங் குயின். Who is the dancing queen? ஸ்ரீலீலா. ஓகே, நேம் மறந்துட்டேன் சத்தியமா. ஸ்ரீலீலா
பக்கத்தில் சென்னையில் வந்து ஆடியோ லான்ச் செஞ்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெய்லர் லான்ச் செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே சின்ன அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாங்க, அந்த டான்ஸ் ஆடி காட்டுவாங்க லைட்டாக, சும்மா கையை மட்டும் இப்படி வச்சு. அது க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம அல்லு அர்ஜுன் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்காரு, வேற மாதிரி இருக்காரு. பார்க்குறப்ப அழகா க்யூட்டாக செம்மையாக இருக்காரு. படத்துலையும் சரி ரியல்லையும் சரி அந்த மாதிரி தான் மனுஷன் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே தமிழில் பேசினார். அதே ஒரு பெரிய விஷயம், வேற மாதிரி இருந்துச்சு. சென்னைக்கு வந்து தமிழில் பேசுகிறது, ஏன்னா ஆல்ரெடி சென்னையில் இருந்து வளர்ந்து அங்கே படித்து போனவர் தான், அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாரு. அதனால தமிழ் நல்லாவே பேசுகிறாரு. அது இல்லாமல் எந்த ஸ்டேட்டுக்கு போனால் எந்த அவங்களோட மொழி என்னவோ அந்த ஸ்டேட்டில் அந்த மொழி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. அதுவுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சோங்குக்குள்ள வந்துடும். சோங் பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்குமே. சோங் வந்து நல்லா இருக்கு. தமிழ் லிரிக்ஸ் எடுக்கிறப்ப நம்ம விவேக் எழுதியிருக்காரு, லிரிக்ஸுமே நல்லா இருக்கு. பட் வந்து ஃபுல்லாகவே ஒரு 18+ அப்படின்னு தான் சொல்லலாம். நமக்கு அந்த சாங் புரியுது. இதே வந்து மற்றவங்க கேட்டால் ஒரு சிலருக்கு என்னடா போட்டிருக்குன்னு, பட் வந்து நம்ம தமிழில் வந்த சாங்கோட இது என்ன ரொம்பயுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நல்லா இருக்கு, அந்த லிரிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குமாவே. மியூசிக் அந்த மாதிரி தான். டிஎஸ்பி இதுலேயுமே சம்பவம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து பிஜிஎம்லாம் பார்த்துருந்தோம்னா அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ட்ரெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் உண்மை. இந்த மாதிரி பெரிய படத்துக்கு அவருக்கு நிறையவே இந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னால் நிறையவே இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிது. அதனால அவர் பெரிய பெரிய படத்துக்கு அங்கே செஞ்சு தான் போகிறாரு. அவர் மேலே என்னத்தான் நெகட்டிவ் வந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கிட்ட அவரோட வேலை அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு தான் போகிறாரு. இப்போ தமிழில் ரீசெண்டாக நம்ம கங்கோ படத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பட் அதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு மியூசிக். அந்த சவுண்டுக்காக அவரையுமே சேர்த்து திட்டுற மாதிரி ஆகிருச்சு. நான் திட்டலை, பட் வந்து ஒரு சிலர் திட்டினாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சாங் நல்லா இருக்குது. படம் வந்து December 5 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் இருக்க போது ட்ரெய்லரே தரமாக இருந்துச்சு. மனுஷன் பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்காரு. டயலாக்கெல்லாம் உண்மையிலே ஃபயர் தான், வைல்டு ஃபயர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாங்குமே அந்த மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போட்டிருக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, வீடியோ போட்டிருக்குன்னு பார்த்துட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.